வெளிநாடு நிதி உதவி ஒழுங்குமுறை சட்டம் திருத்த சட்டம் சொல்லி ஒன்றிய அரசு லோக்சபால ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நாடே கொந்தளிச்சிருக்கு. அந்த பில் பிரகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி பெறும் நிறுவனங்கள், சொசைட்டிஸ் இதெல்லாம் என்னன்னா, இவங்களுடைய லைசன்ஸ் ரினியூ பண்ணாம விட்டோம்னா, இல்ல லைசன்ஸ் வந்து அந்த தேதிக்குள்ள அப்ளிகேஷனே போடலனா, இல்ல லைசன்ஸ் வந்து அவங்க ரத்து செய்தால், அந்த நிதி உதவி பெற்று கட்டப்பட்ட கட்டிடங்கள், வாங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே அரசுக்கு போய் சேர்ந்துவிடும். அது கூட கால தாமதமே கிடையாது. அந்த லைசன்ஸ் நீங்க வந்து ரினியூ பண்ணலனா, அப்ளிகேஷன் போடலனா, இல்ல ரத்து ஆயிடுச்சுன்னா உடனே அந்த சொத்துக்கள் ஒன்றிய அரசுக்கு அவங்க டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இந்த திருத்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் கட்சிகளை, அரசியல்வாதிகளை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி அப்படின்னு வச்சு மிரட்டிட்டு வந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, புதுசா இந்த திருத்த சட்டத்தில் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு சொல்லி ஒருத்தரை உருவாக்கி, இப்ப இந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி தான் இப்போ இந்த கிறிஸ்துவர்கள் நடத்தும் இல்லைன்னா சமுதாய தொண்டுகள் செய்யும் நிறுவனங்கள், பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா மிஷனரிஸ், கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள் கூட இந்த தொண்டு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொண்டு நிறுவனங்கள் அத்தனையும் கிறிஸ்துவ பள்ளிகள், ஆஸ்பத்திரிகள், எது ஒன்று எடுத்துக்கங்க. இப்ப இனிமேல்ட்டு எந்த ஒரு காரணம் இல்லாமல் அவங்க வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ண முடியும். இன்னைய தேதியில லைசன்ஸ் இல்லாதனால 50 வருடத்திற்கு முன்பு சொத்துக்கள் வாங்கி அதை வந்து டெவலப் பண்ணி, இல்ல ஹாஸ்பிட்டல கட்டி, இல்ல கல்வி அங்க வந்து கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட்டு, பள்ளிகள் நடத்தப்பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அது கவலை இல்லை. உடனடியாக அந்த சொத்து அவர்களுக்கு போய் சேர்ந்துவிடும். இது வந்து ஒரு கொடூரமான சட்டம், கொடூரமான சட்டம். இந்த சட்டத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. துப்பாக்கி முனையில வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிச்சிட்டு போறீங்க, அந்த மாதிரி தான். கொள்ளடிச்சிட்டு போற எந்த அளவில் இருக்குமோ அதே போலதான் இந்த சட்டத்தை நிறைவேற்றினால் இன்று வந்து தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்துவ, அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், ஆஸ்பத்திரிகள், ஆர்பனேஜஸ், அதே போல அந்த சைல்டு வெல்ஃபேர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே அரசுக்கு போய் சேரும்படியாக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். வெஸ்டிங் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க. அதே போல டீம்டு சிசேஷன், அதாவது உங்களுடைய லைசன்ஸ் ரினியூ பண்ணலன்னா டீம்டு சிசேஷன். அதே போல அந்த லைசன்ஸ் ரினியூ பண்ணலன்னா சொத்துக்கள் உடனடியாக அடுத்த நொடியே அரசுக்கு போய் சேரும். இது கூட நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, த லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட், நிலம் வந்து கையாடல், அந்த நிலம் கைப்பற்ற சட்டம், நிலத்தை வந்து எடுக்கிற சட்டம். அந்த சட்டத்தில் கூட உங்களுக்கு நேச்சுரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, உங்களை கேட்பாங்க, அதிகாரி கிட்ட நீங்க முறையிடலாம், மேல் அதிகாரிக்கு போகலாம். ஆனா இங்க அப்படி கிடையவே கிடையாது. இதெல்லாம் எதுக்கு பாஜக வந்து இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரார்கள்? கொடூர சட்டம், கொடூரமான சட்டம். ஏற்கனவே இஸ்லாமியர் நண்பர்களுக்கு வக்ஃப் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்து அவர்களை சொத்துக்களை அடித்து பிடுங்கினார்கள். இப்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கிறிஸ்துவர்கள்
அவர்களுடைய தொண்டு நிறுவனங்களுடைய சொத்துக்களை அவங்க அடித்து பிடுங்க காரணம் என்னன்னா ஏழைகள் பயன்பெறக்கூடாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவர்கள் நடத்திய இந்த தொண்டு நிறுவனங்கள்ல நிறைய பேர் பயனடைந்தவர்கள் கிறிஸ்துவர்கள் மட்டுமில்ல. இந்த தொண்டு நிறுவனங்கள் இந்து, கிறிஸ்து, முஸ்லிம் என்று பார்ப்பதே கிடையாது. உங்க வீட்டில் யாராவது நீங்க பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் யாராவது ஒருத்தர் ஒரு மிஷினரி ரன் பண்ண ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 75 ஆண்டுகளாக அதுவும் அந்த கல்வியில கல்லூரிகள்லாம் அதிகமாக பங்கேற்று மக்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில கொண்டு வந்தவர்களோட கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்பொழுது இவர்கள் வந்து என்ன காரணம் சொல்கிறார்கள்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி எல்லாமே உங்களுக்கு தெரியும். எப்படி அவங்க சொல்லுவாங்க, ஒருத்தரை வந்து பிடிக்கலன்னா ஆன்டி நேஷனல்ன்றாங்க. இது என்னங்க நேஷனல் செக்யூரிட்டி? ஒரு ஸ்கூலை ரன் பண்றதுலயோ ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்றதுலயோ இல்ல வந்து ஒரு காலேஜ் ரன் பண்றதுலயோ இல்ல ஒரு ஆர்ஃபனேஜஸ் அனாதை இல்லங்கள், வயதானவர்களுக்கு அனாதை இல்லங்கள், அதே போல தகப்பனார் உங்க தாயார் இல்லாதவர்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நடத்தும் அனாதை இல்லங்கள். இந்த இல்லங்கள் அத்தனையும் இப்ப நீங்க எடுத்துக்கங்க, தமிழ்நாடு எடுத்துக்கங்க, நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ இந்த ட்ரைபல்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ், நீல்கிரிஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அங்க மிஷனரி ரன் பண்ணிட்டு அந்த பழங்குடியினர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்து வருகிறார்கள். சோ இது போன்ற இந்த தொண்டு நிறுவனங்களை இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா தேசிய நலன் கருதி, நேஷனல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு நலன் கருதி இந்த சட்டத்தை கொண்டு வராங்க. ஆகவே இந்த சட்டம், இந்த கொடூரமான சட்டத்தை எதிர்த்து எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றுக்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார். இதற்கு முன்பாக இந்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே அதை எதிர்த்து எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் குரல் கொடுத்தார்.